நான் உங்கள் கலை பேசுகிறேன். ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ரவா கிச்சடி செய்கிறதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துக்கலாம். தீ கம்மியாக வச்சு வறுத்துக்கலாம். இதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் இருந்தால் நெய் சேர்த்துங்க. இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் நாம் இதை மாற்றிக்கலாம். நம்ம ரவை வறுத்த கடாயிலே தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று, அதை போட்டு ரவா கிச்சடிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் கையில் ஒட்டாமல் போடும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிங்க. பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன், போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. பீன்ஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம், போடு. பீன்ஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். இது மிதமான தீயில் வச்சு வதக்கிங்க. இது 1 கப் ரவை எடுத்தால அதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். நம்ம பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 3 கப்பு ஞாபகம் வச்சுங்க. நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு பட்டை லவங்கம் தூள் பண்ணி வச்சுக்கலாம், அதை லைட்டாக தூவிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போது கம்மி தீ வச்சுட்டு நம்ம ரவையை கொட்டிக்கினே தொழலாம். தீ கம்மி வச்சோம்னா கட்டி ஆகாத இருக்கும். பாருங்க, ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு இறக்கிடலாம். இப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ரவா கிச்சடி ரெடி. சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் போடுறது உங்களுக்கு சேரும். கொத்தமல்லி தூவ மறந்துட்டோம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். சுவையான ரவா கிச்சடி ரெடி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.